ஹே காய்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். சண்டே அப்படின்னாலே வந்து ஏதாவது ஹெவியாக ஒரு 2 ஒர்க் செய்கிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளாக வந்து முடியவே முடியாது. பட் வந்து எல்லாருமே ரெஸ்ட்டில் இருப்பாங்க. நம்ம மட்டும் வந்து ஹெவி ஒர்க்காக பண்ணுற மாதிரியே இருக்கும் இந்த சண்டே. மற்ற நான்வெஜ் டிஷ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பிரியாணி கொஞ்சம் ஈஸி, சட்டுன்னு முடிச்சிடலாம். அதனால் வந்து இன்றைக்கி நான் பிரியாணி தான் பண்ண போகிறேன். எல்லாமே வந்து ஆல்ரெடியாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் தான் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு ஆயில், கீ எல்லாம் போட்டு ஹீட் ஆனதும் ஹோல் கரம் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபைனலாக தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வதக்குறோமோ, எவ்வளோ நேரம் வதக்குறோமோ அதில் தான் வந்து அதோட டேஸ்ட்டே இருக்கும். நல்லா பொறுமையாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுறணும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் பிரியாணி மசாலா, அது நான் கடையில் வாங்கினது தான் ஆட் பண்ணேன். ஃபைனலாக சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேர்டு, நான் ஊற்றி வச்சுருந்தேன் கேர்டு, ரொம்ப புளிப்பு இல்லாத கேர்டாக போடுங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 1.5 கிளாஸ் வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ரைஸ் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம ஆட் பண்ண வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு புழிஞ்சு விட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். நல்லா வந்து பிரியாணி வெந்து வந்துடும். அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலா எல்லாம் தடவி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் ஆச்சி வந்து எங்கள் ஊர்லேயே விளைஞ்ச நொங்கு, தேங்காய், அப்புறம் எலுமிச்சை பழம் இதெல்லாம் வந்து வீட்லேயே விளைஞ்சது, அதெல்லாம் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் கொடுத்து விட்டுருந்தாங்க. இது வந்து சாயபுரம் பஜாரில் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எங்கேயுமே பார்க்காத மாதிரி தான் இருக்கும். இந்த பிஸ்கெட்டில் வந்து எள்ளு அதெல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கேரட்டில் கப் கேக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரமாக கட் பண்ணோம், பட் எங்களுக்கு கட் பண்ண தெரியல. அம்மா வந்து சீக்கிரமாக சட்டுன்னு எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து அந்த ஊர்லேயே வளர்ந்ததுனால அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. கத்தி வச்சு ஸ்பீடாக எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பிரியாணியும் நல்லா வந்துருச்சு. உடனே வந்து சூடாக இருக்கும் போது கிண்டக்கூடாது, அரிசி வந்து உடஞ்சிரும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா எடுத்தோன்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். சிக்கனும் ஃப்ரை பண்ணிவிட்டேன். எக்கும் நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு, எடுத்துட்டேன். பாப்பா வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த நொங்கு சாப்பிட்றா. அதனால் நாங்கள் சாப்பிட்ற மாதிரியே அவள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அவளுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குக்கிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எல்லாம் வெசல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். லன்ச் முடிச்சுட்டு அம்மா வந்து பாப்பாக்காக கரும்பு ஜூஸ் ஐஸ் போடாமல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது அவளுக்கு வேணும்னு சொல்லி அவளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். எங்கள் சண்டே இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.